Hi friends, welcome to Maha's channel Grow Acre with Maha. போன வீடியோவில் வந்து ட்ராவல் போகிறப்ப என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ட்ராவல் டைமில் எப்படி வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து நான் வந்து ஸ்கின் கேரில் வந்து 2-3 ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப் பண்ணிக்கணும். ஸோ அதை ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நிவியாவோட லிப் பாம் போட்டு அப்போ வந்து ப்ரிப் பண்ணியாச்சு. ஸோ என்ன க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைமர் பண்ணணும். ஸோ ப்ரைமருக்கு வந்து லாக்மியோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைமர் கண்டிப்பாக வந்து மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து டாக்டர் சொன்ன க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. இதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கூட கண்டிப்பாக வந்து அது என்ன ப்ராடக்ட், அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது, எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமர் போட்டுட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நெயில் பாலிஷ் போட்டுட்டேன். ஸோ அடுத்தது அப்புறம் வந்து மேக்கோட ஸ்டோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ டே டைமில் வந்து நமக்கு வந்து ரொம்ப க்ளோயிங்கும் தேவையில்லை, அதே சமயம் லைட்டாக வந்து ஒரு ஷைனிங் லுக் வேணும் அப்படின்னாக்கா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டோப் க்ரீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இலுமினேட்டிங் அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதுதானே ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நைக்காவோட கன்சீலர் பேலட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ கன்சீல் பண்ணுறப்போ வந்து வாய்க்கு பக்கத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து இந்த பிளாக் பேட்சஸ் இருக்குது, இதில் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் விட்டமின் டிஃபிஷியன்சிலாம் இருக்குது. எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ஸ்கின்னில் வந்து டிஃப்ரெண்ட் விஷயங்கள்லாம் வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து பிக்மெண்டேஷன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் வந்து டேப்லெட்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை ஹைட் பண்ணுறதுக்காக நைக்காவோட இந்த கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாய்க்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி இது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் நம்ம வந்து அந்த கன்சீல் பண்ணிக்கிறோம். ஸோ நேச்சுரல் லைட்டில் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வெளியில் வந்து போகிறப்போ வந்து அந்த ரெட்னஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் மேக்கோட NC42 ஃபவுண்டேஷன் வந்து போடுறேன், லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ வந்து அதை வந்து இது மாதிரி டேப்பாக வந்து நம்ம போட்டு ஒவ்வொரு இடமா வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மிரர் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், ஜப்பான் ஷாப்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும்தான் கொஞ்சம் டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ட்ராவல் டைம்லாம் ரொம்ப டைம் கிடைக்காது. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஹார்ட்லி நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றபடி இது வந்து சூப்பர்பாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷனில் மெயினாக பிளெண்டிங் தான். பியூட்டி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகி உள்ளே போகும். ஸோ அதுக்காக நல்லா பிளெண்டிங் பண்ணிக்கணும். கழுத்துலேயும் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா ஃபேஸ் மட்டும் தனியாக ஏதோ ஒரு சுண்ணாம்படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேஸோடு சேர்த்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பிளேஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து மீதி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் காயறதுக்கு, அதாவது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஐ மேக்கப்லாம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நைக்காவோட இந்த ஐப்ரோ கிட் வச்சு தான் நான் வந்து ஐப்ரோவுக்கு வந்து நான் வந்து ஃபில் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் எடுத்து 2 சைடும் வந்து ஓரளவு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் போவேன். ஸோ என்னோடய இதிலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலியாகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லோரியல் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். லோரியல் வந்து இப்போ நைக்காவில் வந்து இப்போ கார்ட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு அது எப்போ வருதோ உடனே வந்து நான் நைக்காவில் வந்து லோரியலுக்கு ஷிஃப்ட் ஆகலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, புதுசாக ட்ரை பண்ணுறப்ப தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அடுத்தது வந்து இப்போது ஐஷேடோக்கு வந்து நான் ஹுடா பியூட்டிலேருந்து அந்த மினி இதுதான் எடுத்து வருவேன் ட்ராவலுக்கு, நான் காட்டின பேக்கிங்லேயே. ஸோ இதில் இருந்து ஒரு லைட்டாக ஒரு பீச் கலர் எடுத்து நான் வந்து ஐஷேடோக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கையிலே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐஷேடோக்கு வந்து நிறைய ரொம்ப டார்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப லைட் கலர் தான். ஏன்னா டே டைமில் வந்து அது ரொம்ப ஆடாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் காஜலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து சாம்பர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து காஜல் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கீழே வாட்டர் லைனில் நம்ம போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது தண்ணி பட்டாலோ எதுனாலும் வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுள் ஆல்சோ. அடுத்து வந்து
இன்றைக்கி ஐலைனர் வந்து நான் லோரியல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லோரியலோட இந்த இதை வந்து இப்படி கையை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம போடுறப்போ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதுக்குள்ளே இப்போ வந்து ஃபவுண்டேஷன்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப எடுக்கவே இல்லை பார்த்திங்கன்னா. ஏன்னா அது வந்து ஏற்கனவே அந்த ஃபவுண்டேஷனில் வந்து செட் பண்ணால் போதும். அதனால் ஜஸ்ட்டு நான் வந்து டேப் மட்டும் தான் பண்ணுறேன். அடுத்து வந்து லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் போடுறப்போ எல்லாமே வந்து லிப்பையும் கவர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து அது ஒரு லேயர் மாதிரிக்கு நமக்கு வந்து ப்ரைமர் மாதிரி யூஸ் ஆகும். அடுத்து வந்து லிப் லைனர் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் போட்டுட்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் வந்து நான் போட்டுட்டு இதையே நான் வந்து 2-in-1 யூஸ் பண்ணுவேன். அதாவது வந்து லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லிப் பாம் போட்டுட்டு ரொம்ப லைட் கலராக அப்படியே செட்டில் ஆயிரும். ஆனால் அது லாங் ஸ்டே இருக்காது. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில் வேலை இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து ஃபேஷஸ் கனடாவிலேருந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து எனக்கு ரொம்ப மஸ்ட்டு. நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு 2 ப்ராடக்ட் வந்து எனக்கு மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மஸ்காராவும் காஜல் இது 2ம் வந்து எனக்கு வந்து மேண்டிடேட்ரி மேக்கப்பில். ஸோ அதனால் வந்து நான் இது எப்போ பார்த்தாலும் காலி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நான் மேப்ளின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நைக்காவில். ஸோ அது வந்து தீர ரேஞ்சில் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பேன். ஸோ ஃபேஸஸ் கனடாவோட இந்த மஸ்காரா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மஸ்காரா போடுறப்போ வந்து மேலேயும் போடணும், கீழேயும் போடணும். அடுத்தது வந்து கொஞ்சம் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த மேக்கில் இருந்து ரூபி பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். என்ன லாங் ஸ்டே வேணும் அதுக்காக. அடுத்து வந்து மேக்கப் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்காக நிக்ஸில் வந்து டூயி ஃபினிஷில் வந்து சாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இப்படி வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு இப்போ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து அங்கங்கெல்லாம் அப்படி திட்டாக இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக பிளண்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு டூயி ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பிந்தி அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இந்த ட்ராவலுக்கு நான் பண்ண வந்து மேக்கப். ஸோ இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கிறனாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.